ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளே வித் டாக்கர் அப்படின்னு ஒரு ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது. அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம டாக்கர் லேர்ன் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஓகே, அதாவது நான் டாக்கர் ஃபஸ்ட்டு நான் செட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நான் லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 days ஆச்சு. ஏன்னா இது வந்து விண்டோஸ் ஹோம் வெர்ஷன்ஸ் ஓஎஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ எனக்கு வந்து லேப்டாப் இல்லை, லேட்டஸ்ட் வெர்ஷன் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லாதீங்க. இந்த ப்ளே வித் டாக்கர் போர்ட்டல் மூலியமாக ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். ஓகே ஓகே லெட்ஸ் கோ. ப்ளே வித் டாக்கர் ஆன்லைன் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். இப்போ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் இட். ஸோ த ஃபர்ஸ்ட் யூஆர்எல் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் இருக்கும். இதில் அவங்களே கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அட்வான்ஸ்டுன்னு. டு பிகின் வித் நம்ம வந்து ஒரு பிகினர்ஸ்க்குரிய அந்த டாக்கர் ஃபார் பிகினர்ஸ் லினக்ஸ் அதை யூஸ் பண்ணி வில் லேர்ன். ஓகே, ஸோ இது என்னென்னா இதுக்கு தேவையான ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு டாக்கர் ஐடி மட்டும்தான் தேவை டு ஸ்டார்ட். டாக்கர் ஐடி ஜஸ்ட் உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க, ஒர்க் ஆயிரும். ஓகே, லெட்ஸ் பிகின். இதில் என்ன அப்படின்னா, ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அதோட கமாண்டு அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதே இது ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த கன்சோலே இருக்கும். ஸோ அவனே கொடுக்குறான் ஒரு ஃப்ரீ கன்சோல் லேபுக்காக. ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே அது திருப்பி அது எல்லாமே ரீசைக்கிள் ஆகி திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஒரு சாண்ட் பாக்ஸ் என்வரான்மெண்ட் கொடுக்குறான் நமக்காக, லேபுக்காக. ஓகே, ஸோ டு பிகின் முதல் கமாண்டு பார்த்தீங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா க்ளோன் பண்ணுறான். கிட்ஹப்பில் ஆல்ரெடி வந்து டாக்கர் சாம்பிள்னு ஒரு ஃபைல் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கிட்ஹப்பில் உள்ள ஆக்சுவல் ஃபைலு. டாக்கர் பில்டு ஃபைல் நேம் வந்து லினக்ஸ் ட்விட் ஆப் அப்படின்னு கொடுத்துருக்கான். என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமாண்டே வந்து ஜஸ்ட் அதை வந்து க்ளோன் பண்ணுறோம். க்ளோன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஆக்சுவலாக கிட் க்ளோன், அதுக்கப்புறம் எந்த யூஆர்எலோ ஃபுல் கம்ப்ளீட் யூஆர்எல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஃபைல் நேம் கொடுத்துருந்தீங்க, டவுன்லோட் பண்ணிடும். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா இங்கே பார்த்து இதோட ஹோஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இதோட ஹோஸ்ட் நேம் என்ன இருக்குன்னு பாருங்கள், நோடு 1 இருக்கும். நோடு 1 இருக்கா? ஓகே, ஸோ இதை இப்போ க்ளோன் பண்ணுவோம். க்ளோன் ஒன்றும் இல்லை, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லேப் டெர்மினலில் வந்து எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஓகே, அது கீழே வாங்க. ஸோ இதை பார்க்கணும் அப்படின்னா அதே தான், க்ளோனிங் த லினக்ஸ் ட்விட் ஆப் கொடுக்குது. டோட்டல் இது அன்பேக்கிங் இன்ஸ்டால்லாம் பண்ணிடுச்சு. இப்போ ஹோஸ்ட் நேம் கொடுத்து பார்ப்போம் அது எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வரைக்கும் நோடு 1 தான் இருக்குது. டன், கூல். ஒரு சிம்பிள் சாம்பிள் கமாண்ட் ரன் பண்ணுவோம். என்னென்னா டாக்கர் கண்டெய்னர் ரன் ஆல்பைன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆல்பைனை வந்து டாக்கர் ஹப்பில் இருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே இன்ஸ்டால் பண்ணுது. அதுக்கப்புறம் ஹோஸ்ட் நேம் அப்படிங்கிற ஒரு கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ இட்ஸ் லைக் ரெண்டுமே பண்ணுறோம், கண்டெய்னர் க்ரியேஷன் அண்ட் ரன்னிங் தட் கண்டெய்னர். ஸோ டபுள் கிளிக் பண்ணுங்கள். என்னாங்கன்னா இப்போ ரன் பண்ணுது, லோக்கலாக இல்லை ஆல்பைன். ஸோ அதனால் அது வந்து டாக்கர் ஹப்லேருந்து புல் பண்ணுது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. கீழே பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் எக்ஸ்ட்ராக்டிங்னு வருதா. இது ரொம்ப சிம்பிளானதுங்க. ரொம்ப ஒரு 5 MB லைட் வெயிட் ஒரு லினக்ஸ் ஓஎஸ் வந்து இந்த ஆல்பைன் அவன் கொடுக்குறான். டவுன்லோட் பண்ணி முடிச்சிருச்சு, புல் பண்ணி முடிச்சு, ஸ்டேட்டஸ் முடிஞ்சு. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஹோஸ்ட் நேமோட கமாண்டையும் பண்ணிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஹோஸ்ட் நேம் என்ன அப்படின்னா ஹோஸ்ட் நேம் கமாண்டை ட்ரை பண்ணும்போது இப்போ நோடு 1 இருக்குது. ஆனால் இப்போ அந்த ஆல்பைனை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஹோஸ்ட் நேம் கமாண்டை புல் பண்ணும்போது அந்த ஆல்பைன் இமேஜோட ஹோஸ்ட் நேமை கொடுக்குது நமக்கு இங்கே. அதுக்கப்புறம் ஒரு கிளியர் கொடுத்துட்டு ஜஸ்ட் டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ் --- ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம எத்தனை கண்டெய்னர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு லிஸ்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்பைன் இருக்குது, ஒரே ஒரு இமேஜ் தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், கண்டெய்னர் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஆல்பைனோட இமேஜை டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட நேம் வந்து இதாக இருக்குது. இது வந்து ரேண்டம் நேமாக அதுவே சிஸ்டமே க்ரியேட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் லைக் இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு டாக்கர் ஐடி க்ரியேட் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக வந்து நம்ம அதில் ப்ளே பண்ணி நல்லா லேர்ன் பண்ணலாம் டாக்கர். இதோட ரெக்வயர்டு யூஆர்எல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்லேயே கொடுக்குறோம். ட்ரை இட், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நல்லா லேர்ன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை.